சிறையில் வந்து ஏறத்தாழ நான் பணி ஓய்வு பெறும்பொழுது 79,000 கைதிகள் இருந்தாங்க. இந்திய கைதிகள் வந்து ஏறத்தாழ ஒரு 10.5%. குண்டர் கும்பல் அந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க 37% இருக்காங்க. மக்கள் தொகையில் நம்ம 6.6% தான் இருக்கோம். அது ஏறத்தாழ 5 மடங்கு பெரியது. அடுத்து வன்முறை குற்றங்கள், கொலை போன்ற குற்றங்களில் 35% இருக்காங்க. 35 விழுக்காட்டுக்கு மேலே இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்பது வந்துட்டு உண்மையிலே ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல். இது பல்வேறு இடங்களில் பேசப்பட்டாலும் இந்த புள்ளி விவரம் உங்கள் வாயிலிருந்து வருவது உண்மையிலே ஒரு நம்பத்தகுந்த ஒரு புள்ளி விவரம் பாருங்க. உண்மை, இது உண்மை. ஒரு கைதி சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து நான் சிறு வயசாக இருக்கும்பொழுது எல்லாரும் பார்த்தா பயப்படுவாங்க சார், அவர் ஒரு கேங்ஸ்டர். நானும் பெரியவனானோன்னு நானும் ஒரு கேங்ஸ்டராக வரணும், எல்லாரும் எனக்கு கண்டு பயப்படணும்னு. அதே போல் அந்த கைதி வந்து கேங்ஸ்டராக ஆகி ஒரு கொலை கேஸில் ஈடுபட்டு திரும்ப இந்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க மிக அதிகமாக எத்தனை தடவை ஒருவர் வந்துட்டு சிறைக்கு வந்து 42 தடவை ஒருத்தர் வந்திருக்காரு சிறைக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, எனக்கு வெளியே இருக்கிறதோட சிறைக்குள்ளே இருக்கிறது தான் பாதுகாப்பாக. ஆல்மோஸ்ட் 50%, 50% இந்திய கைதிகள் திரும்ப வர்றாங்க. 50 விழுக்காடு திரும்ப வராங்க. ஒருத்தர் 42 முறை திரும்ப வராருன்னா அப்போ இந்த நோக்கம் இங்கே அடிபட்டது போல ஒரு சமூக ஊடகங்களின் தாக்கமும் ஒரு காரணமாக இருக்குங்களா? காரணம்னாக்க இப்போ ஒரு தவறு செய்கிறாருன்னா அவர் ஒரு குற்றவாளியை பார்க்காம அவர் கெத்தாக இருக்காருன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது. அது உண்மை. ஒரு தவறு செய்த கூட நியாயப்படுத்துறது. ஒருத்தர் அடித்தட்டில் இருந்தார் அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்முடைய கோயிலுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, சில பேர் வெளியில் வந்துட்ட பிறகு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை, சமூகம் ஏற்றுக்கொள்ளாததுனால இது போன்ற பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணமாக ஒரு கைதி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளியே வராருன்னு வச்சுங்களேன், குடும்பம் இல்லை, எங்கே போய் தங்குவார்? அவங்களுக்கு சமுதாய ஆதரவு கொடுக்கணும். குறிப்பாக கோயில் போன்ற இடங்கள், தற்காலிக இடங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லைங்களா? சிறைச்சாலை தான் வந்துட்டு ஒருவர் வந்துட்டு கிண்டர் கார்டன் படிச்சுட்டு தவறு செய்துட்டு சிறைக்கு போனார்னா வரும்போது கிராஜுவேட்டாக வர்றாரு, அங்கே தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க. வணக்கம் நண்பர்களே, உங்களை நடப்பது என்ன நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு சிறைத்துறையின் முன்னாள் துணை ஆணையர் அண்ணாதுரை காளிமுத்து நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. மிக்க மகிழ்ச்சி. 35 வருட காலம் நீங்கள் சிறையில் இருந்திருக்கின்றீர்கள். சிறைத்துறையில் துணை கமிஷனராக பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கின்றீர்கள். ஆக அந்த அனுபவத்தை பற்றி சுருக்கமாக நம்முடைய நேயர்களுக்காகங்க. நான் வந்து 1988 சிறை இன்ஸ்பெக்டராக சிறையில் பணிபுரிய தொடங்கினேன். பிறகு படிப்படியாக உயர்ந்து இறுதியாக சிறை துணை ஆணையராக பணி நிறைவு செய்திருக்கேன். இந்த பணி நிறைவு காலத்தில் எனக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு நிறைவாக இருந்திருக்கு. ஏன்னா என்னோடய பணியை தவிர்த்து நான் வந்து சிறையில் வந்து பாதுகாப்பு மற்றும் நுண்ணறிவு பகுதியில் துணை இயக்குனராக பணிபுரிந்திருந்திருக்கேன். அந்த வேலையை தவிர்த்து என்னால் முடிந்த அளவுக்கு சிறை கைதிகளோட நலனுக்காகவும் சமுதாயத்தோட நலனுக்காகவும் ஒரு சில நிகழ்வுகளை நடத்தியிருக்கேன். சிறையில் வந்து கைதிகளுக்கு வந்து ஒரு இந்து தர்ம பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை முறைப்படுத்தியிருக்கேன். அவர்களுக்கு சமயமும் உளவியலும்னு புத்தகம் எழுதி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் தவிர்த்து ஒரு 12 கைதிகள் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து உதவி செய்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதையும் தவிர்த்து சமுதாயத்துக்காக ஆரம்பப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, உயர்நிலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் குற்ற பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்குகள் 300க்கு மேலே நடத்தியிருக்கேன். நீங்கள் ஏதோ வேலைக்கு சென்றோம் என்று இல்லாமல் அந்த கைதிகளை எப்படி ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு சமூக பணியை செய்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உண்மையிலே மிக்க மகிழ்ச்சிங்க. ஆக உங்களுடைய காலகட்டத்தில் எவ்வளவு கைதிகள் ஒட்டுமொத்தமாக சிறையில் இருந்தார்கள்? எந்தெந்த துறை உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் வந்துச்சுங்க? சிறையில் வந்து ஏறத்தாழ நான் பணி ஓய்வு பெறும்பொழுது 79,000 கைதிகள் இருந்தாங்க. அந்த 79,000 கைதிகளில் இந்திய கைதிகள் வந்து ஏறத்தாழ ஒரு 10.5%. ஆனால் அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க, சமுதாயத்தில் ஒரு தவறான கருத்து இருக்குது. சிறையில் வந்து அதிகமான கைதிகள் இருக்காங்க, 70% மேலே இந்தியர்கள் தான் இருக்காங்கன்றது வந்து உண்மைக்கு புறம்பானது. ஆனால் ஒரு சில குற்றச்செயல்களில் அதிக கைதிகள் இருக்காங்க. குறிப்பாக வன்முறை குற்றச்செயல்,
குண்டர் கும்பல் அந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க 37% இருக்காங்க. மக்கள் தொகையில் நம்ம 6.6% தான் இருக்கோம். அது ஏறத்தாழ 5 மடங்கு பெரியது. அடுத்து வன்முறை குற்றங்கள், கொலை போன்ற குற்றங்களில் 35% இருக்காங்க. போதைப்பொருள் கடத்துவதில் ஒரு 17.8% இருக்காங்க. இந்த குற்றச்செயலுக்கு தான் அதிகமான இந்தியர்கள் இருக்காங்க. சிறைச்சாலைன்னு பார்க்கும் பொழுது சிறை தவிர்த்து மற்ற துறைகள்லாம் சிறையில் இருக்குது. அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஹென்ரிகனி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஹென்ரிகனி ஸ்கூல் இருக்குது. அது சிறைக்கு கீழே வருது. போதைப்பொருள் மறுவாழ்வு இல்லம்னு ஒரு 4 துறை இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் ஆக்ட் கீழே ஒரு 3 சிறைகள் இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட்னு போத்தா கீழே ஒரு 2 சிறைகள் இருக்குது. அடுத்து புனரமைப்பு கைதிகள் வந்து சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்பாக ஒரு 6-8 மாதங்களுக்கு முன்பாகவே அவங்க வந்து ரீஇன்டெகிரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறையில் வச்சுருந்து அவங்க வெளியே போய் தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு 6 சிறைகள் இருக்குது. அடுத்து துணை சிறைகள்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 2020 அதாவது என்னன்னு சொன்னாக்கா, சிறைக்கு போகிறதுக்கு முன்பாக அவங்கள ஒரு மாத காலம் இந்த துணை சிறைகளில் வைத்து அவங்கள எல்லா தஸ்தாவேஜுகளையும் பதிவு செய்து பிறகு அவங்கள வந்து எந்தெந்த சிறைக்கு அனுப்பணுமோ அந்தந்த சிறைக்கு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி நிறைய துறைகள் சிறையின் பார்வையின் கீழ் இயங்குகிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி விவரம், அதாவது இந்த குண்டர் கும்பல் மற்றும் இந்த கொலை குற்றங்கள் போன்றவற்றுக்கு வந்து 35% மேலே இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்பது வந்துட்டு உண்மையிலே ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல். இது பல்வேறு இடங்களில் பேசப்பட்டாலும் இந்த புள்ளி விவரம் உங்கள் வாயிலிருந்து வருவது உண்மையிலே ஒரு நம்பத்தகுந்த ஒரு புள்ளி விவரம். பாருங்கள், உண்மை, இது உண்மை. ஆக இந்த காரணம் என்னவென்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது சமூகத்தில் மிகப்பெரிய நமக்கான தோற்றத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றதுங்க. இது எதனால் நடப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க? என்னை கேட்டாக்க குறிப்பாக குடும்பம் தான் இதற்கு முக்கிய பின்னணியாக திகழ்கின்றது. நான் என்னுடைய அண்மையில் நான் எழுதின புத்தகம் தனி ஒருவன் நினைத்து விட்டால், அந்த புத்தகத்தில் வந்து ஒரு 50 கைதிகளை நான் நேர்முகம் கண்டிருக்கேன். அதில் 37 கைதிகள் குண்டர் கும்பல் சார்ந்த கைதிகள். அதில் ஒரு சில கைதிகளுக்கு வந்து அதாவது பெரும்பாலான குடும்பத்தில் உள்ளவங்க, ஒரு கைதி சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து நான் சிறு வயசாக இருக்கும்பொழுது எல்லாரும் பார்த்தா பயப்படுவாங்க சார், அவர் ஒரு கேங்ஸ்டர். நானும் பெரியவனானோன்னு நானும் ஒரு கேங்ஸ்டராக வரணும், எல்லாரும் என்னை கண்டு பயப்படணும்னு. அதே போல் அந்த கைதி வந்து கேங்ஸ்டராக ஆகி ஒரு கொலைகேஸில் ஈடுபட்டு உள்ளுக்கு வந்திருக்கான். ஆக இதிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த குடும்பம் முதல்ல, அடுத்தது வந்து பள்ளி சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலான கைதிகள் சொன்னது என்னன்னு சொன்னாக்க, கல்வியில் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து வன்பகடி, அதாவது பூலி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான இதில் வந்து அவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்புக்கு வந்து அவங்க நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாதுகாப்பு தேடி குண்டர் கும்பல்களில் இணையிறாங்க. அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிறகு அவங்களே அந்த குண்டர் கும்பத்தில் ஒரு விசுவாசியாக மாறுறாங்க. அதையும் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நிறைய பேர் வந்து குண்டர் கும்பலில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னாக்க, எளிதாக வந்து பணம் திரட்டிடலாம், அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது குண்டர் கும்பல் தொடர்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் போதைப்பொருள், அடுத்து கட்டுமான பணிகள் இருக்கிற இடத்துல வந்து பாதுகாப்பு பணம் மிரட்டி வாங்கிறது, இல்லைன்னா பாவம் பண்ணுறது, இல்லைன்னா அந்த இடத்துல வந்து என்னோட நண்பர் கட்டுமானத்துறையில் இருக்கார், அவர் மிஷினில் வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கலைன்னா மணல் அள்ளி போட்டுருவாங்க. ஒரு மிஷின் கெட்டு போச்சுன்னா 30-40 வெள்ளி இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்புக்கான எளிமையாக வர்றது, கார் பறிமுதல் செய்கிறது, இந்த மாதிரியான தொழிலில் வந்து அவங்க எளிமையாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தினால இந்த மாதிரி ஈடுபடுறாங்க. ஆனால் இதில் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தாக்க, குடும்பம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா, முறையாக சரியாக அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான குண்டர் கும்பலில் ஈடுபடுறது குறையுன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் நீங்கள் பார்த்த வரையில் ஒருவர் வந்துட்டு திரும்ப இந்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக அதிகமாக எத்தனை தடவை ஒருவர் வந்துட்டு சிறைக்கு வந்திருப்பார், அவருடைய அது காரணம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க? என்னுடைய புத்தகத்தில் கூட நான் அதை எழுதியிருக்கேன். 42 தடவை ஒருத்தர் வந்திருக்கார் சிறைக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, எனக்கு வெளியே இருக்கிறதோட சிறைக்குள்ளே இருக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நேரத்துக்கு நேரம் சாப்பாடு இருக்குது, எதுவும் ஒரு உடம்புக்கு முடியலன்னா உடனே மருத்துவரை சந்திக்கலாம், ஒரு குடும்பம் மாதிரி ஒரு கிராமம் மாதிரி சிறை உள்ளுக்க இருக்குது அப்படின்ற சூழலில் இருக்கார். ஆக பெரும்பாலான இந்திய கைதிகள் பார்க்கும் பொழுது இந்த திரும்ப வர்றவங்க வந்து அதிகமானவங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் அண்மையில் ஒரு யூகேஎம் கூட சேர்ந்து மைக்காவின் ஆதரவில் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் இந்திய கைதிகள் அதிகமானவர் திரும்ப வராங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் 50%, 50% இந்திய கைதிகள் திரும்ப வர்றாங்க, அதிகமானோர் திரும்ப வர்றாங்க. அப்போ அந்த ரிசர்ச்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், அவங்கள நம்ம இன்டர்வியூ பண்ணும்பொழுது அவங்க சிறையிலேருந்து வெளியே வரும்பொழுது குடும்பம் ஏற்றுக்கொள்றதில்லை. ஒன்று, ஒரு சிலருக்கு குடும்பமே இல்லை. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க எங்கே போவாங்க? திரும்பவும் அந்த பழைய நண்பர்கள், அந்த சமூக விரோதத்தில் ஈடுபடுற அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க. அவங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்போ திரும்பவும் குற்றச்செயலில் ஈடுபட்டு இதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த திரும்ப திரும்ப வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் சிறைச்சாலையோட ஸ்டாட்டிஸ்டிக் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க 19% தான் சிறையில் வந்து திரும்ப திரும்ப வராங்க. இது வந்து ஓவராலாக உள்ளது. ஆனால் இந்தியர்களோட வந்து 50%க்கு மேலே அதிகமாக இருக்குது. இது வந்து உண்மையிலேயே சமுதாயத்தில் ஒரு பெரிய கோளாறு. இதற்கு நம்ம ஏதாவது ஒரு நிவர்த்தி காண வேண்டும் கண்டிப்பாக. அது ஒருத்தர் 42 முறை வருகிறார் என்றால் உண்மையிலேயே அவர் நீங்கள் சொன்னது போது அதுதான் அவருடைய வீடாக நினைக்கின்றார். வெளியில் தான் வந்துட்டு சிறைச்சாலை. இதில் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னாக்க, அந்த நீங்கள் சிறையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம பரோல் சிஸ்டம் மூலமாக கைதிகளை வெளியாக்குறோம். அதாவது பரோல் பாட் மூலமாக, அதாவது அவங்க குற்றச்செயல் தண்டனை முடியறதுக்கு முன்னுக்கே ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு முன்பாகவே அவங்க பரோல் மூலமாக வெளியே வரலாம். அவங்களுக்கு வந்து நம்ம பரோல் கொடுக்கறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு வேலை இடம் நிர்ணயம் பண்ணிடுவோம். தங்கிறதுக்கான இடம் இருக்கும். ஒன்று குடும்பம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக வரவங்க திரும்பி வர்றது வந்து 0.24% தான், மிக மிக குறைவு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வேலையும் ஒரு பாதுகாப்பான இடமும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க தவறு பண்ண மாட்டாங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க. அவங்க வெளியில் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வேலை கிடைப்பது மிகப்பெரிய. ஆமாம், ஆனால் இந்த பரோல் சிஸ்டம் மூலமாக வரவங்களுக்கு வேலை உறுதியாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க ஒரு கண்காணிப்பின் கீழே இருக்கிறாங்க. கண்டிப்பாக விடுதலை வாங்கி வரலாம், அவங்களுக்கு ஒரு கண்காணிப்பு இல்லை. அப்போ அவங்க வந்துட்டு திரும்பவும் பழைய நண்பர்கள்லாம் வந்து அவர்களை பார்த்து இல்லை, அவங்க கண்காணிப்பு இல்லைனாலும், அதாவது அவங்க அந்த தண்டனை காலம் வரைக்கும் மட்டும்தான் கண்காணிப்பு இருக்குது. அதன் பிறகு இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், பெனசோனிக்கில் 400 பேர் வேலை செய்கிறாங்க. சம்பளம் 2500 வெளிக்கிட்டு சம்பளம் எடுக்கிறாங்க. அவங்க தண்டனை முடிஞ்ச பிறகு பெனசோனிக்கில் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, வேலை இருக்குது, நிரந்தரமாக தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க குற்றச்செயலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் அந்த பரோல் சிஸ்டம் மூலமாக நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் நீங்கள் வந்துட்டு நம்ம தண்டனை கொடுக்குறதே வந்துட்டு அவங்களே திருத்தி சமுதாயத்துக்கு திரும்ப அனுப்பணுன்னு தான் நோக்கம். அதுதான் தண்டனை கொடுப்பதுன்னு நோக்கம். அதே சமயத்தில் பிறருக்கு வந்து இது ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். நம்ம தப்பு செய்துட்டாக்கா சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற அப்படி தானே. இந்த நோக்கம் வந்து உண்மையிலே அடையப்படுதுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்கா ஒருத்தர் இந்தியர்கள் வந்து 50% திரும்ப வராங்க. அதே சமயத்தில் அவர்கள் வந்துட்டு ஒருத்தர் 42 முறை திரும்ப வராருன்னா அப்போ இந்த நோக்கம் இங்கே அடிபட்டது போல தெரியல. அதான் பொதுவாக பார்த்தா அந்த சிறையில் உள்ள திட்டங்கள் வந்து ஒவ்வொரு கைதிக்கும் நம்ம வந்து ப்ரோக்ராம் பம்பாங்குனான் இன்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் 5 கட்டத்தில் தாண்டி வரணும். அதுக்கு தேர்வுகள்லாம் இருக்குது, அதுக்கு புள்ளிகள்லாம் வழங்கப்படுது. அதன் வழி அவங்களுக்கு ஒரு புனரமைப்பு வாழ்வு கொடுக்கப்படுது. ஆனால் அதன் வழி தான் நான் சொல்கிறேன், ஏறத்தாழ 19% தான் இந்த பரோல் தவிர்த்து மற்றவங்க 19% தான் திரும்பி வராங்க. ஆனால் இந்தியர்களிடையே வந்து இந்த விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது. எங்கள் ஆய்வில் என்னன்னு சொன்னாக்க, அந்த புனரமைப்பில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குது. அவங்க அதில் வந்து முழுமையாக அவங்கள ஈடுபடுத்தி கொள்றதில்லை அந்த சிறைச்சாலையில் நடக்கின்ற புனரமைப்பில். ஸோ அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுத்தோம்னு சொன்னாக்க ஒரு நல்ல இதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்று வந்து நான் பார்க்குறது வந்து அந்த கைதிகள்கிட்ட, அதாவது திருடனை பார்த்து தெரிந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இல்லைங்களா, அந்த உணர்வு அவங்களுக்கு இன்னும் வரல. அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டியது அந்த அதிகாரிகளுடைய கடமை. அதில் மொழி ஒரு தடையாக இருக்குது என்னைய கேட்டாங்க. பெரும்பாலான கைதிகள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது சரியாக போய் சேரலைன்னு தான் நான் சொல்லணும். இல்லை, இதுக்கு ஒரு சமூக ஊடகங்களின் தாக்கமும் ஒரு காரணமாக இருக்குங்களா? காரணம்னாக்க இப்போ ஒரு தவறு செய்கிறாருன்னா அவர் ஒரு குற்றவாளியை பார்க்காம அவர் கெத்தாக இருக்காருன்ற மாதிரி ஒரு அது உண்மை தோற்றத்தை ஏற்படுத்துறது. அது உண்மை. ஒரு தவறு செய்த கூட நியாயப்படுத்துறது. ஒருத்தர் அடித்தட்டில் இருந்தாருனாக்கா அவர் ஒரு காரணம் இருக்கும், சும்மா அவர் செஞ்சிருக்க மாட்டார், அப்படி நம்மளே ஒரு நியாயத்தை ஏற்படுத்து. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காரணமாக நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம ஊடகத்தில் பார்க்குறோம், ஒரு தவறு நடந்துச்சுன்னா
அதை நியாயப்படுத்துறதுக்குன்னு ஒரு குழு இருக்குது. அப்போ அந்த நியாயப்படுத்தும் பொழுது இப்படியும் செய்யலாம் போல இருக்கே, இப்படியும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற நோக்கத்திலையும் ஈடுபடுறவங்களும் இருக்காங்க. இப்போ இது சமூக ஊடகங்களோட தாக்கமும் பெரிய அளவில் இந்த குற்றச்செயலுக்கு இருக்குது. அப்போ இதற்கு என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவர்கள் வெளியில் வந்துட்ட பிறகு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் இந்த விஷயங்கள், ஏன்னா இவர்கள் தான் புதிய குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கத்தினால. இதை நம்ம எப்படி களையணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப இன்னொரு சுலபமாக எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கனாக்கா, நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்குது, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து அவங்க குற்றத்தில் செயலில் ஈடுபடுறாங்க. அந்த வகையை வந்துட்டு இந்த பொருளாதாரத்தையும் இந்த சோஷியலையும் ஒரு வகையில் வந்துட்டு கோர்த்து இதனால் இது தவறு இல்லைன்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம், அதாவது அவங்களுக்கு வழி தவறி போவதற்கு. ஆனால் இதுவே மொத்தமாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க குற்றவாளிகள் உள்ளுக்கு வந்துட்ட பிறகு அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா மாற்ற முடியாது. ஆக அந்த காரணம் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து அந்த உருவாகணும். அந்த உருவாகிறதுக்கு குடும்பம் தான் அடிப்படையாக இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்குற ஒரு பார்வையாக இருக்குது. அது சரியான பார்வைங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் முழு காரணமாக இருக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் தான் அந்த பங்கு வகிக்கிறாங்க. குழந்தைகளை முறையாக சரியாக வளர்க்கலைன்னு சொன்னாக்க அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே வந்து ஒரு ஆன்மீக அறிவை ஊட்டலைன்னு சொன்னாக்க அவங்க இந்த மாதிரி தவறான பாதைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்னுடைய ஆய்வில் நான் கண்டது, முழுமையாக பெரும்பாலான கைதிகளுக்கு சமய அறிவு ஆன்மீக அறிவுன்றது அறவே இல்லை. அவங்க எல்லாருமே சொல்கிறது, சிறையில் வந்த பிறகு தான் சமயம்னா என்னான்னு கற்றுக்கிட்டோம், ஒரு இந்துனா எப்படி வாழணும்னு சொல்லி சிறையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது யார் சொல்லிக் கொடுக்க வேண்டியது? பெற்றோர்கள் தானே சொல்லிக் கொடுத்துருக்கணும், சமுதாயம் சொல்லிக் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அது எல்லாம் விடப்பட்டது. அதனால தான் இந்த மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய கோயிலுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் நீங்கள் சொன்னீங்க சில பேர் வெளியில் வந்துட்ட பிறகு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை, சமூகம் ஏற்றுக்கொள்ளாததுனால இது போன்ற பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் நம்முடைய கோயில்கள் எப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யலாம்? இப்போ உதாரணமாக ஒரு கைதி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளியே வராருன்னு வச்சுங்களேன், குடும்பம் இல்லை, எங்கே போய் தங்குவார்? அவங்களுக்கு சமுதாயம் ஆதரவு கொடுக்கணும். குறிப்பாக கோயில் போன்ற இடங்கள் தற்காலிக இடங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லைங்களா? இதை வந்து சர்ச் நிறைய செய்கிறாங்க. என்னோட அனுபவத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். தங்க இடம் இல்லைன்னாக்க சர்ச்சில் போய் பாதிரியாரை கேட்டாக்க உடனே தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. 1 வாரம் 2 வாரம் நீங்கள் அந்த நிரந்தர இடம் கிடைக்கிற வரைக்கும் தங்கிக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பாக அவங்க திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த மனமாற்றம் கோவில் தலைவர்கள்கிட்ட வரணும், வர வேண்டும், செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இன்னொரு குற்றச்சாட்டு சிறைச்சாலை மாதிரி கூட வைக்கப்படுதுங்க. அதாவது நம்ம இப்போது வரைக்கும் பேசுனது சமூகம் மற்றும் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சிறைச்சாலை தான் வந்துட்டு ஒருவர் வந்துட்டு கிண்டர் கார்டன் படிச்சுட்டு சிறைக்கு போனார்னா வரும்போது கிராஜுவேட்டாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க. இதை நீங்கள் உங்களுடைய அதாவது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். இப்போ என்னை கேட்டாக்க இது வந்து வேதாத்ரி மகரிஷி சொன்னது. சமுதாயத்தில் தான் அந்த குற்றம் வந்து கற்றுக்கொள்ளப்படுது. சிறைச்சாலையில் வந்து கற்றுக்கொள்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சிறைச்சாலையில் ஒரு அறையில் 3 பேர் 5 பேர் தங்குறாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவங்க அதை பற்றி தானே அளவலாகுவாங்க. அது சிறைச்சாலையை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த இருப்பிடம், அந்த சூழல், அவங்க கற்றுக்கூடிய சூழல் இருக்குது. ஆனாலும் பெரிய பெரிய குற்றவாளிகள் சிறைச்சாலையில் தான் உருவாக்கப்படுறாங்களான்னா அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க ஏறத்தாழ 81% குற்றவாளிகள் திரும்ப சிறைக்கு வருவதில்லையே. ஓவராலாக நம்ம எல்லா எண்ணத்தையும் பார்த்தோம்னு சொன்னாக்க, ஆக சிறைச்சாலையில் தான் குற்றவாளிகள் உருவாக்குறாங்கனாக்க, ஆனால் முழுமையாக 50 விழுக்காடு திரும்பி வராங்க. இப்போ அதுதான் கேள்வியாக இருக்குங்க. அப்போ அங்கே போயிட்டு அவங்க வேறு எதுவும் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கா? அது நீங்கள் சமூகம், அதாவது நம்முடைய வெளியில் இருக்கக்கூடிய சில தவறுகள் நம்ம பார்க்குறோம், அதுவும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அங்கேயும் ஏதோ இன்னும் சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருப்பதா நீங்கள் பார்க்குறீங்களா? சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது உதாரணமாக பெரும்பாலான கைதிகள் வந்து அந்த புனரமைப்பு திட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்குது. அதற்கு வழிவகை தேடணும். எங்களோட ஆய்வில் அதை கண்டறிஞ்சிருக்கோம். அதை அரசாங்க பார்வைக்கு நம்ம கொண்டு அது கட்டாயம் இல்லைங்களா? அந்த புனரமைப்பு இதில் அதாவது அதில் வந்து அந்த உணர்வு இல்லாமல் கைதிகள் இருக்காங்க, கலந்துக்கிறாங்க, அந்த உணர்வு இல்லாமல் இருக்காங்க. அதனால் ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அவங்க கிட்ட வரல. ஸோ இதுதான் என்னுடைய பார்வையில் நான் பார்த்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மொத்தம் 79,000 கைதிகள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இதில் வந்து பெண்கள் எவ்வளோ இருப்பாங்க? பெண்கள் வந்து ஏறத்தாழ 5% தான் இருக்காங்க. 95% ஆண்கள் தான்.
இந்திய கைதிகளை எடுத்துக்கிட்டாலும் இந்திய பெண்களும் ஏறத்தாழ 6% தான் இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி குற்றத்துக்காக தண்டிக்கப்படுறாங்க? பெண்கள் கேட்குறீங்களா? பெண்களும் வந்து அதிகமானோர் 60%க்கு மேலே போதைப் பொருள் தான். நாட்டின் முதல் எதிரி போதைப் பொருள். போதைப் பொருளில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தான் பெண்களும் அதிகமாக இருக்காங்க. ஆண்களும் அதே 60 விழுக்காடு. ஆண்கள் 66.6%. ஆக இவர்கள் வந்துட்டு திரும்ப சமூகத்துக்கு போகும்போது அவர்கள் திரும்ப வருவது குறைவுங்க. பெண்கள் திரும்ப வருவது குறைவாக தான் இருக்குது. பெண்கள் திரும்ப வருவது குறைவு, ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு போதைப் பொருள் உட்கொள்பவராக இருந்தால் அவருக்கு வந்துட்டு தண்டனையை விட அவர் வந்துட்டு அதிலிருந்து எப்படி அந்த அடிக்ஷனில் இருந்து வெளியேக்குவது தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆக முதல் தடவை அவங்க வந்துட்டு ஒரு போதை பித்தரை பிடித்தானாக்கா அவரை வந்து சிறைக்கு அனுப்புறது இல்லைங்க? இல்லை முதல் 2 தடவைகளுக்கு வந்து அவங்கள சிறைக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்கள வந்து ஏடிகே கீழே உள்ள புனரமைப்பு திட்டத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதாவது ஹார்ட்கோ அடிக்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். 3 தடவைக்கு மேலே போதைப்பொருள் உட்கொள்பவர்களை தான் சிறைக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அந்த போதைப்பொருள் சட்டத்தின் கீழே குறைந்தது 5 வருஷம் தண்டனை மற்றும் ஒரு பெரும்படி கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம சிறையில் வந்து திருந்தி வருவதற்கான பல திட்டங்களை செய்கிறோம். குறிப்பாக தெரப்பூட்டிக் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு போதைப்பொருளில் ஈடுபட்டவங்களுக்காக அந்த திட்டம் செய்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சில சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் அதில் வெற்றி அடையலை. இன்னொரு விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்புலாம் சிறைச்சாலை நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருக்கோம். அவங்க சிறைக்கு போனாக்கா அவங்கள வந்து தண்டிப்பாங்க. அங்கேயும் அவர் போய் கல் உடைக்கணும், மற்ற வேலைகள்லாம் கொடுத்து இன்னும் அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு சுமையாக தெரியும். அடுத்த வாட்டி போனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பல வசதி வாய்ப்புகள் அதனால் கூட சில விஷயங்கள் படித்தாங்க. அதில் வந்துட்டு இப்போ சிறையில் கூட வந்துட்டு ஜிம்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த வசதிகள்லாம் இருக்குது. நீங்கள் கூட சொன்னீங்க சில பேர் வெளியில் இருக்கிறத விட இங்கே இன்னும் வசதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக இதுலேயும் ஏதாவது நம்ம அவங்க உள்ளுக்கு வந்து அதிகமான வசதி ஏற்படுத்தி கொடுப்பது கூட அவங்களுக்கு வந்துட்டு அங்கேயே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுதுங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அது வந்து ஒரு வாய்ப்பாக இல்லை. ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்கு. கல் உடைக்கிறதெல்லாம் இப்போ எல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து முறையான பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அவங்க உடல் நலத்தை பேணுவதற்கும் அவங்களோட மனவளத்தை வளமாக்குவதற்கும் திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கைதிக்கும் அந்த திட்டங்கள் சிறைச்சாலையில் செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிறைச்சாலை துறை வந்துட்டு மலேசியாவில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுங்க? மலேசியாவில் சிறைச்சாலை வந்து 1790 ஆரம்பிக்கப்பட்டது, ஆங்கிலேயர் காலத்தில். முதல் சிறை போர்ட் கான்வாலிஸ்ன்னு சொல்லிட்டு, அதன் பிறகு பினாங்கில், அதன் பிறகு 1849 ஒரு பெரிய சிலை பினாங்கில் கட்டப்பட்டது. இன்றைக்கு 40 சிறைச்சாலைகள் இருக்குது. அந்த கதை உண்மைங்களா? முன்பு வந்து இந்தியாவிலிருந்து சில சிறை கைதிகள்லாம் இங்கே அனுப்பப்பட்டார்கள், அவர்களை வேலை வாங்குவதற்காகத்தான் பிரிட்டிஷார் கொண்டு வந்தார்கள் என்றுலாம் சொல்லப்படும். அது உண்மைதான். இது வந்து யூகேஎம் வந்து ஒரு ஆய்வு பண்ணி தான், சிறைச்சாலைத்துறையும் யூகேஎம் யூனிவர்சிட்டி கவுன்சில் மலேசியாவும் ஒரு ஆய்வு பண்ணி தான் அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டது. முதல் சிறைச்சாலை தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணமே இந்தியாவில் தண்டிக்கப்பட்ட கைதிகளை இங்கே மலேசியாவில் கொண்டுட்டு வந்து சிறையில் அடைச்சாங்க. ஸோ அதற்காக தான் மலேசியாவில் சிறை உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து இந்தியாவிலிருந்து கைதிகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில். அதன் பிறகு தான் போலீஸே வந்தது. ஆமாம், அதன் பிறகு தான் சிறைச்சாலை வந்து 1790 தோற்றுவிக்கப்பட்டது. போலீஸ் துறை வந்து 1807, அதாவது 17 ஆண்டுகளுக்கு பிறகு தான் போலீஸ் துறை மலேசியாவில் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது வந்துட்டு நீங்களும் இப்போ சமூக பணியின் ஒரு அங்கமாக சிறையிலிருந்து வெளியேறுபவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஒன்று உருவாக்கி இருப்பதாக அறிகிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதோட நோக்கம் என்னதுங்க? நான் என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்றத்தில் வந்து நான் வந்து தலைமை நிர்வாக அதிகாரியாக சேவை செய்கிறேன். இப்போ ஜனவரி 1 இந்த மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மூலமாக நாங்கள் வந்து ஒரு சிறை மறுவாழ்வு இல்லம் தொடங்கியிருக்கோம். அதற்கு வந்து வேதாத்ரி மனவள புத்துணர்வு மையம்னு பெயர் வச்சுருக்கோம். அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சிறையிலிருந்து வரவங்களுக்கு ஆதரவு இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் மீண்டும் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தில் இந்த மறுவாழ்வு இல்லத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த மறுவாழ்வு இல்லத்தில் வந்து ஆண்களும் கலந்து கொள்ளலாம், பெண்களும் கலந்து கொள்ளலாம். இந்த மாதத்திலிருந்து அதை நம்ம தொடங்குகிறோம். சிறையிலிருந்து வெளியே வர கைதிகள் யார் வேண்டுமானாலும் இன பாகுபாடு, இன சமய பாகுபாடு இன்றி எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்.
நான் ஒரு நேரத்தில் 25 ஆண்கள் 15 பெண்கள் அங்கே தங்கலாம். அவங்க 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் அங்கே தங்கிக் கொள்ளலாம். முதல் 3 மாதங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ரீஇன்டெகிரேஷன் இன்டு சொசைட்டி அப்படின்ற அளவில் பாடத்திட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். அதன் பிறகு அடுத்த 3 மாதங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதன் வழி அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்கப்படும். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்து, அப்போ அந்த வேலை வாய்ப்பு இருக்கும் பொழுது அவங்க மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபட மாட்டாங்க என்ற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம மலேசிய வேதாத்திரி ஸ்கை மணவாள் கலை அறக்கட்டளை மூலம் செய்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்களே விண்ணப்பிக்குங்களா, எப்படி செய்யுங்க? எல்லா சிறைகளுக்கும் நம்ம தகவல் கொடுத்துருக்கோம். அப்போ யார் அவங்க இந்த திட்டத்தில் பங்கு பெறணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க தானாகவே வரலாம். அவங்களுக்கு நம்ம வசதிகளும் செய்து கொடுக்குறோம். நான் சிறையில் பேசியிருக்கேன், யாருக்கு வரணும்னு தோணுதோ அவங்களும் நம்ம சிறையிலேயே போய் அழைச்சிட்டு வரோம். அவங்க வெளியாக இலவசமாக அவங்க 6 மாத காலத்துக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. இதை முழுதையும் வந்து மலேசிய வேதாத்திரி ஸ்கை மணவாள் கலை அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளுது. பயிற்சிக்கு வருபவர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த கைத்தொழில் சொல்லிக் கொடுக்கப்படும் சொல்லி என்ன மாதிரியான திறன் சொல்லிக் கொடுக்கப்படுங்க? அதாவது நாங்கள் HRDFல பேசியிருக்கோம். அதன் மூலமாக உள்ள திட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த திட்டங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 1 மாத காலம் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. 1 மாத காலம் பயிற்சி கொடுத்து பிறகு அவங்களுக்கு வந்து 2000 வெள்ளி ஆரம்ப சம்பளம், அதன் பிறகு 3000 வெள்ளி வரைக்கும் கூட அவங்க சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரியான துறைகள் இருக்குது. இன்னும் பல நிறுவனங்கள் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வேலைவாய்ப்பு, நிரந்தரமான வேலைவாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அது நீங்கள் ஒரு குற்றவாளி உருவாகின்றான் என்றால் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று அறியாமல் கூட ஒரு சில தவறுகளை செய்யலாம் பாருங்கள். ஆக தெரியாமல் செய்து மாட்டிக்கொண்டு அதன் பிறகு குற்றவாளியாக ஆகி சிறைக்கு செல்வது என்பது ஒரு பிரிவாக இருக்கலாம். ஆனால் சில பேர் தெரிந்தே செய்வார்கள். ஆக இதை போன்ற நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு, நம்ம ஒரு நாட்டில் வந்துட்டு எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகிறது அதிகமாகிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, சிறைச்சாலைகள் அதிகமாக ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்றதை நம்ம அடையாளம் பாருங்கள். அந்த வகையில் வந்துட்டு உங்களுடைய வேண்டுகோள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்திய சமுதாயத்தின் பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி கண்காணிக்க வேண்டும், அவர்கள் இந்த தெரிந்தோ தெரியாமலோ கூட இந்த குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்குங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரஷ்ய பழமொழி இருக்குது, ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து உண்மையான கூற்று. நான் முன்னாள் சிறை அதிகாரியாக இருக்கிறதுனாலையும் சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்து நல்லவனாவதும் தீயவனாவதும் தன்னோட தாயின் வளர்ப்பினால், குடும்பத்தின் வளர்ப்பினால். இப்போ குழந்தைன்னும் பொழுது நம்ம அவங்கள முறையாக சரியாக பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இளமை பருவம் இருக்கு இல்லைங்களே, இந்த 7 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும். ஏன்னா நான் நிறைய மாணவர்களை சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்ட ஹென்ரிகினி பள்ளியில் உள்ள 14 வயதிலிருந்து 18 வயதில் உள்ள மாணவர்களை சந்திச்சிருக்கேன். அவங்களோட மனதில் வந்து ஆழமாக இந்த ஒழுக்கன்றது பதியப்படலை. 7 வயதுலேருந்து ஒரு 10-12 வயதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த சமயம், ஆன்மீகம், ஒழுக்கம் அதை வந்து அந்த வயதில் கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா 13 வயதை எட்டும் பொழுது, 13 வயதுலேருந்து 18 வயது எட்டும் பொழுது அந்த நண்பர்களுடைய தாக்கத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அப்படி இந்த 7 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் அவங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கலைன்னா இவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் நான் எல்லா மாணவர்கள்கிட்டையும் சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ தேவார பாடல்களோ கந்தர் சஷ்டி பாடல்களோ எதுவாக இருந்தாலும் முதல்ல உருவேற்றி மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அந்த 13 வயதுக்கு உங்களுக்கு உதவும். இது வந்து 1வது. அடுத்து வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளை முறையாக கவனிக்கணும். வேலைன்னு இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளை நம்ம முறையாக கவனிக்கிறது இல்லை. அதனால் பின்விளைவுகளை நாம் தான் எதிர்நோக்க போகிறோம். ஒரு அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அவருடைய பையன் வந்து சிறையில் இருக்கார், நான் ஒவ்வொரு நாளும் ஓவர் டைம் செய்வேன் துவான், அதனால் பிள்ளையை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். அவன் வந்து இடைநிலை பள்ளிக்கு போனோன்னே குண்டர் கும்பலில் ஈடுபட்டு இந்த மாதிரி தவறான குற்றச்செயலெல்லாம் ஈடுபட்டு 28 ஆண்டுகள் சிறையில் இருக்கான், தண்டனை பெற்றிருக்கான். இன்றைக்கி நான் வருந்துறேன், ஏன் என் பிள்ளையை நான் ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு வருந்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக என்னை கேட்டால் அந்த குடும்பம் வந்து சரியாக முறையாக இருக்க வேண்டும்.
சிறையில் இருந்தபோது நீங்கள் சந்தித்த மனிதர்கள், அவர்கள் ஏன் குற்றவாளி ஆனார்கள், அவர்களை திருத்த வேண்டிய கடமை சமூகத்துக்கு எப்படி இருக்கின்ற போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் வேண்டுகோள் வைத்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அதற்கு எப்படிப்பட்ட பங்களிப்பு செய்ய முடியும் என்ற அடிப்படையில் இந்த சிறை கைதிகளுக்காக மறுவாழ்வு மையத்தையும் உருவாக்கியிருக்கின்றீர்கள். அதனால் அந்த வகையில் உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சமுதாயத்துடன் ஒரு வேண்டுகோள். இந்த சிறை மறுவாழ்வு இல்லத்திற்காக நான் வந்து என்னுடைய புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். அதாவது தனி ஒருவன் நினைத்து விட்டால்ன்ற புத்தகத்தை எழுதி இந்த புத்தகத்தின் மூலமாக வரும் அனைத்து தொகையையும் இந்த சிறை மறுவாழ்வு இல்லத்திற்காக கொடுக்குறேன். அதனால் இதற்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமான திட்டங்களை எங்களால் தீட்டி சமுதாயத்திற்காக செயல்படுத்த முடியும். ஒரு புத்தகத்தினோட விலை 50 வெள்ளி. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எங்கெல்லாம் கிடைக்குங்க இது? இந்த புத்தகம் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த புத்தகம் என்கிட்ட தான் இருக்குது. நான் டிக்டாக்லேயும் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் அதிகமான புத்தகம் விற்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு சமுதாயம் ஆதரவு கொடுத்தா இன்னும் நாம் சிறப்பாக செய்யலாம். அதற்கு அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.